பாருமா நோட்டை அண்ணா, நோட்டை செக் பண்ணிக்க. இல்லை ஃப்ரண்ட்டில் எடுங்க. அப்புறம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர்களோடு இருப்பார். இளைஞர்கள் இணைந்து நம்மை கல்வாரி பாதை வழியாக கண் காணாத வகையில் நமக்காக உடைக்கப்பட்டும் ரத்தம் சிந்தாமல் தன்னை தந்தைக்கு ஒப்புக் கொடுக்கிற ஒப்பற்ற இந்த உயிர்ப்பின் வழியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். இதை நல்ல முறையிலே ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் இன்முகத்தோடு வரவேற்று இந்த பலியை நிறைவேற்ற நம்மை ஒன்று திரட்டியிருக்கிற நம் அன்புக்கும் பாசத்துக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரு தந்தை ஜேம்ஸ் அடிகளுக்கு எங்களுடைய மறைவட்டத்தினுடைய சார்பாகவும் மறைக்கோட்டத்தின் சார்பாகவும் அதேபோல இளைஞருடைய துடிப்புமிக்க இயக்குனர் எனக்குரிய இந்த மறை மாவட்டத்தினுடைய இளைஞர்களை நல்ல முறையிலே கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்ற பாசமிகு தந்தை ஜேசி அவர்களையும் நன்றியோடு நினைக்கிறோம். இன்றைய வாசங்கள் நம்மை நல்ல ஒரு மனமாற்றத்துக்கு குறிப்பாக குடும்ப பாசத்திலே வளர, நம்முடைய சகோதர பாசத்திலே வளர எப்பொழுதும் ஒன்றிணைத்து குறிப்பாக நம்முடைய மறை மாவட்ட இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் இளைஞர் அடுத்த தலைமுறை விசுவாசத்தை காக்கிற சாட்சி மிகுந்த வாழ்க்கை வாழ அவர்களுக்காகவும் நாம் இந்த திருப்பலி ஒப்போடு ஏற்று மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1 துவங்கி 1 மற்றும் 11 துவங்கி 32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலை நாட்டிற்கு நெடுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்ன நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார்.
ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாளர்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலியாளர்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம், ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர்களிடம், உன் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன், உன் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை, ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உளம் கணிந்து தம்மை கையளித்தபடி அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இறைவனுக்கு அருளியது கிண்ணத்தை எடுத்து நமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பார்க்குங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்திற்கென்று, இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யும். இவர்களுடையவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளிடமை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நாம் ஆகிவிடுவோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இணைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருப்பத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருவீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். நம் ஆண்டவர் இயேசு இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தார். இந்த செம்மறியை திருவிருந்தற்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். கிறிஸ்துவின் திருமணம் திருத்தமனை காத்து ஒழுங்கா பண்றான். சரிங்க சார், அனுப்பி வைங்க சார். அவர் கூப்பிட்டு இருக்காரு, என்னன்னு பார்க்குறோம். கூப்பிட்டு